தன் மக்களின் குறைகளை எளிதாக விசாரிக்க தன் கோட்டையின் வாயிலில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டினார். அந்த ஆராய்ச்சி மணியை யார் அடித்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் குறை கேட்டு வந்தார். அவ்வாறு அந்த மன்னன் ஆட்சியில் ஒரு சோதனை வந்தது. அச்சோதனை தான் என்னவென்று நாம் பார்ப்போம். மனு சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. ஒற்றர்களை அனுப்பி கேட்டு வர சொன்னேனே, அதனை பற்றி ஏதேனும் செய்திகள் உள்ளனவா? ஆம் அண்ணா, நமது ஒற்றர்கள் நமது நாட்டின் 4 பக்கங்களுக்கும் சென்று நல்ல செய்தியை தான் கொண்டு வந்துள்ளனர். அச்செய்தி நமது நாட்டிற்கு மேலும் வலு சேர்ப்பது போல் உள்ளது மன்னா. அமைச்சரே, அப்படி என்ன செய்திகளை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்தார்கள்? மகாராணியாரே, மன்னனின் குளிர்ந்த ஆட்சியால் திருவாரூர் வீதிகள் எல்லாம் விழா கோலம் கொண்டுள்ளது. வீடுகள் எல்லாம் விருந்துகள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமில்லை மகாராணியாரே, சாதிகள் பல இருப்பினும் சச்சரவில்லை. குழந்தைகள் பெற்ற சொல் கேட்டு நடக்கின்றன. கணவன்மார்களோ மனைவியை மதித்து வருகின்றன. பறவைகளும் விலங்குகளும் நீதி தரம் வாழ்ந்து வருகின்றன மகாராணியாரே. அமைச்சரே, நமது ஒற்றர்கள் செவிக்கு இனிமையான செய்தியை தான் கூறியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அமைச்சரே, கோவில் பணிகளும் இறைவனுக்கு ஆற்றக்கூடிய முக்கால பூஜைகள் அனைத்தும் சரிவர நடைபெற்று வருகின்றதா? ஆம் அண்ணா, சிவாய நம என மந்திரத்தை ஓதி முக்கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதால் மக்கள் அகத்தினையும் புறத்தினையும் என்று நலமுற்று வாழ்கிறார்கள் மன்னா. அமைச்சரே, அப்படி என்றால் அந்த இறைவன் தியாகராஜனின் அருளால் நம் நாட்டில் வாழும் மக்கள் அனைவரும் நலமாகவும் வளமாகவும் உள்ளனர். அப்படித்தானே அமைச்சரே? குற்றமற்ற கொற்றவனே, என்றும் தாழாது தளராது தங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு ஏது குறை மன்னா? அது மட்டும் இல்லை மன்னா, அரண்மனை வாயில் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணிக்கு தாங்கள் செவிசாய்த்து நீதி வழங்குவதால் உங்களை இறைவனுக்கு ஒப்பாகவா கூறுகிறார்கள்? அமைச்சரே, அளவுக்கு மீறிய புகழுரை பெருமைப்படுத்தி பேசுவதில் நீ கை தேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன். ஒரு சாதாரண மனிதனை தெய்வத்திற்கு ஒப்பாக பேசுகின்றீர்கள். இது தவறில்லையா? அரசே, நீதி உள்ள இடத்தில் தெய்வம் குடியிருக்கும், தெய்வம் உள்ள இடத்தில் நீதி குடியிருக்கும் என்பார்கள் பெரியோர்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் நீதியை நிலையாக கொண்டு ஆட்சி புரியும் தங்களிடம் தெய்வம் இருப்பதிலும் தாங்களே மக்களுக்கு தெய்வமாய் காட்சியளிப்பதிலும் தவறில்லையே. தியாகவல்லி, தங்களை இமைகள் காப்பதிலும் மன்னன் மக்களை காப்பதிலும் எந்த விதமான வேறுபாடும் இல்லையே. அரசே, மக்களின் வாழ்வை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இரவு பகல் பாராது தாங்கள் ஆட்சி செய்து வருவது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது மன்னா. ஆட்சியாளரே தவறு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதிலும் அவர்களை சரி செய்வதிலும் எங்களை வழிநடத்தி செல்கிறீர்கள். நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் மன்னா. முறை தவறினால் எனது கடமையும் தவறுமே. நீதி தவறாத ஆட்சி புரிவது தானே என்னுடைய வேலை. மன்னா வணக்கம். வணக்கம். என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய்? கலைகளையும் கல்விகளையும் கற்க சென்றுள்ள தங்கள் மகன் வந்து கொண்டிருக்கிறார் மன்னா. அப்படியா? உடனடியாக அழைத்து வா. இதோ அழைத்து வருகிறேன் மன்னா. தந்தையே, தாயே, தங்களை வணங்குகிறேன். வீதி விளங்கா, வருக வருக. உன் வருகையால் இந்த அவை அலங்கரிக்கப்படட்டும். மகனே வீதி விலங்கா, உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நீ இல்லாத நாட்கள் எங்கள் வாழ்வு வெறுமையாகவே இருந்தது. அது மட்டுமல்ல கண்ணே, இந்த அரண்மனையும் கலை இழந்தே காணப்பட்டது. என்ன செய்வது? இந்த கலைகளையும் கல்வியையும் நீ கற்றுத் தேர வேண்டும் அல்லவா? அதனால் தான் உன் பிரிவை கடினப்பட்டு தாங்கிக் கொண்டிருந்தோம். வீதி விளங்கா, என் அன்பு மகனே, கலைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்தாயா? அதில் என்ன சந்தேகம் தந்தையே? அனைத்து கலைகளையும் கற்று தெரிந்து என் அறிவினுள் புகுத்தி விட்டார் என் குருநாதரானவர். அரசே, நம் இளவரசர் வயதில் சிறியவராக இருந்தாலும் பெரியவர்களுக்கு மரியாதை தருவதிலும் வாழ் பயிற்சி, வில் பயிற்சி, தேர் ஓட்டம், குதிரை ஓட்டம் என அனைத்து பயிற்சிகளிலும் மிகச் சிறப்பாக பயிற்சி பெற்றதாக அந்த ஆசிரியர்களை நம் இளவரசருக்கு மகுடம் சூட்டுகிறார் மன்னா. அப்படியா? இவற்றை கேட்கும் போதே என் உடலும் உள்ளமும் பூரிப்படைகின்றது. வீதி விளங்கா, வெகு நேரம் பயணம் செய்திருந்த களைப்பு உன் முகத்தில் தெரியுதப்பா. சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்து விட்டு வா. செல். இல்லை தந்தையே, நான் என் நண்பர்களை எல்லாம் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே திருவாரூர் வீதி விடையர் பெருமானையும் பார்த்துவிட்டு வருகிறேன். தந்தையே, தாயே, எனக்கு அனுமதி தாருங்கள். அப்படியா? சரி,
சென்றுவிட்டு வா வீதி விலங்கா. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், நீ வீதியில் செல்லும் பொழுது உன்னால் பிற உயிர்களுக்கும் பிற உயிர்களால் உனக்கும் எந்த விதமான பாதிப்பும் எந்த விதமான துன்பமும் ஏற்படாத வண்ணம் செல்ல வேண்டும். திரும்பவும் கூறுகிறேன் வீதி விலங்கா, நீ அந்த வீதியில் செல்லும் பொழுது உன்னால் பிற உயிர்களுக்கும் பிற உயிர்களால் உனக்கும் எவ்விதமான துன்பமும் பாதிப்பும் இல்லாத வண்ணம் செல்ல வேண்டும். சரியா? சரி தந்தையே. வீதி விலங்கா, கவனமாக சென்று வர வேண்டும். சரி தாயே. அமைச்சர்களே, அவரவர் அறிஞர்களும் பெருமக்களும் கூடியுள்ள இந்த அவையில் தங்களிடம் கேட்கின்றேன். எனது நாட்டை நான் வளமாகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் தான் வைத்துள்ளேன். ஆனால் எனது நாட்டை மேலும் வலுவாக்க சில வழிமுறைகளை தீட்டலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு தங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் இதோ இந்த அவையில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளலாம் மன்னா. மன்னா, நமது படைபலத்தை பலப்படுத்த ஆள் பலமும் ஆட்கள் பலமும் பலப்படுத்தினால் நல்லதே நான் நினைக்கிறேன் மன்னா. அது மட்டும் இல்லை மன்னா, எதிர்கால மக்களின் நல்வாழ்வுக்கு கல்வித்துறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மன்னா. மக்களின் வசதிக்காக ஆங்காங்க நீர்ப்பாசன வசதி செய்தால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் மன்னா. அமைச்சர்களே, சற்று உற்று கவனியுங்கள். என்றுமே அடிக்கப்பெறாத இந்த நீதிமணியின் ஓசை இன்று விண்ணதிர ஒலிக்கின்றது. அவ்வாறு எனது நாட்டில் யாருக்கு என்ன நேர்ந்திருக்கும்? அரசே, ஏதோ நடக்கக்கூடாத விபரீதம் நடந்து விட்டது போல் தெரிகிறது. காவலர்களை அனுப்பி பார்த்து வர சொல்லுங்கள். அமைச்சரே, காவலரை அனுப்பி என்னவென்று பார்த்து வர சொல்லுங்கள். என்னவாக இருக்கும்? எனது நாட்டில் இந்த நீதிமணியின் ஓசை தொடர்ந்து இடைவிடாது அடித்துக் கொண்டிருக்கின்றது. கேட்பதற்கே பெரும் விசித்திரமாக இருக்கின்றது. இறைவா, என்ன நடந்ததோ? மன்னா மன்னா, என்ன இதற்கு இந்த பதற்றம்? ஒரு தாய்ப்பசு வெகு நேரமாக நம் ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டிருக்கிறது அரசே. என்ன அரண்மனையின் ஆராய்ச்சி மணியை ஒரு தாய் பசு அடிக்கின்றதா? என்ன காவலரே, என்ன கூறுகிறாய்? மன்னா மன்னா, ஏன் இதற்கு இந்த பதற்றம்? நடக்கக்கூடாத ஒரு விபரீதம் நடந்து விட்டது மன்னா. என்ன நேர்ந்தது? தங்கள் மைந்தன் திருவாரூர் கோயிலுக்கு சென்று வரும்போது எதிர்பாராத விதத்தில் ஒரு கன்று தங்கள் மகனின் தேரில் சிக்கி அகால மரணம் அடைந்து விட்டது மன்னா. மன்னா, அதனால தான் நான் தாய்ப்பசு வெகு நேரமாக ஆராய்ச்சி மணி அடித்துக் கொண்டிருக்கிறது மன்னா. என்ன அமைச்சரே, என்ன கூறுகின்றீர்? இதனை கேட்கும் பொழுது நஞ்சுண்டவனின் உடலில் நஞ்சு சிறிது சிறிதாக பரவுவது போல என் உயிர் என்னை கொள்கின்றது. ஐயோ இறைவா, இது சாத்தியமா? அரசே, பதற்றம் அடையாதீர்கள். நம் மகன் எந்த உயிரையும் கொலை செய்யும் அளவிற்கு கொடுமன படைத்தவன் அல்ல. அதை தாங்கள் மறந்து விடாதீர்கள். தியாகவல்லி, சற்று அமைதியாக இரு. இதுவரை சோழக்குல பேரரசை மக்கள் அனைவரும் புகழ்ந்து கூறுவதை கேட்டுள்ளேன். ஆனால் தற்போது மக்கள் அனைவரும் இந்த சோழ குலத்தையே தாழ்ந்து பேசுவார்கள். ஏன்? உன்னுடைய மகன் செய்த அந்த பாதக செயலால் மட்டுமே. எங்கே அந்த பாதக செயல் புரிந்த வீதி விலங்கன்? அவனை உடனடியாக அழைத்து வர சொல்லுங்கள். அரசே, அவசரம் வேண்டாம். அவசரம் அழிவுக்கு சத்ரு. அமைதியாக இரு. நிச்சிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரனை போல அவன் ஏதுமறிய அந்த சிறு இளங்கன்றை கொன்றுள்ளான். அதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று நினைத்து பார்த்தாயா? அவனுக்கு நான் தண்டனையை வழங்கத்தான் போகின்றேன். அரசே, வீதி விலங்கனின் எதிர்பாராத விபத்தை எவ்வாறு நீங்கள் அநியாயம் என்று கூற முடியும்? கன்றை கட்டி வைக்காமல் வீதியில் அலைந்து திரிய விட்டது பசுவின் சொந்தக்காரருடைய குற்றம். பேர் சென்ற அரச வீதி மாடுகள் மேயும் இடம் அன்று. அரச வீதியில் மாடுகளை அலைந்து திரிய விட்டது அவருடைய மற்றொரு குற்றம். இந்நிலையில் நம்மகன் எவ்வாறு குற்றவாளியாக முடியும்? மன்னா, அரசியார் கூறுவதிலும் நியாயம் இருப்பதாக தான் தெரிகிறது. தேரை ஓட்டி வரும் வேளையில் கன்று திடீரென வீதிக்கு வரும் என்றோ வந்து சக்கரத்தில் அகப்படும் என்றோ எவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அல்லவா? ஆமண்ணா, இதில் இளவரசர் தவறு ஏதும் இல்லையே. அமைச்சரே, ஒரு நாட்டை ஆளும் மன்னனுடைய மகன் எந்நிலை தவறினாலும் அவனுடைய கவனத்தில் இருந்து தவறாமல் இருக்க வேண்டும். மீறினால் இதோ இதில் தான் முடியும். நீங்கள் அனைவரும் என்ன கூறினாலும் சரி, நான் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க போவதில்லை. மனிதன் ஒரு சிறு தவறு இழைத்திருந்தாலும் அது குற்றம் குற்றமாகவே கருதப்படும். அந்த வகையில் அவன் ஏதுமறியா ஒரு இளங்கன்றை கொன்றுள்ளான். அதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று அனைவரும் யோசித்து பார்த்தீர்களா? மன்னா, இதற்கு ஒரே வழிதான் உண்டு. கன்றை கொன்ற பாவத்திற்கு கருவாயாக இளவரசர் அடக்கச் செய்வதே அறநெறி ஆகும்.
அமைச்சரே, நீ கூறுவது வேடிக்கையாக உள்ளது. என்னதான் அவன் சிறு தவறு இழைத்திருந்தாலும் ஏதுமறி அந்த இளங்கன்றை கொன்றுள்ளான். அதற்கு அவனுக்கு சரியான தண்டனை வழங்கத்தான் போகின்றேன். யார் அங்கே? அந்த பாதக செயல் புரிந்த வீதி விலங்கனை உடனடியாக அழைத்து வாருங்கள். அரசே, அமைச்சர்களே, நான் மாபெரும் கொடுமையை செய்து விட்டேன். ஆனால் இதை நான் திட்டமிட்டு செய்யவில்லை. என் சக்தி மீறி நடந்து விட்டது. அதற்காக தாங்கள் எந்த தண்டனை வழங்கினாலும் தயாராகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். வீதி விலங்கா, உன் மன்னித்தால் உன் குற்றம் இல்லை என்றாகிவிடுமா? மன்னிக்க வேண்டும் தந்தையே. இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று நான் ஒருபோதும் கூறவில்லை. ஆனால் இது என் சக்தி மீறி நடந்த செயல். இது என்னால் நடந்த பாவச் செயல். இச்செயலால் என் தந்தைக்கு ஒருபோதும் பழிச்சொல் ஏற்பட விட மாட்டேன். தாங்கள் வழங்கும் தண்டனையை அதிவோடியாக எதிர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். வீதி விலங்கா, அமைதியாக இரு. சிறுப்பிள்ளை நீ. அரசே, ஒரு கன்றின் உயிருக்காக தவமிருந்து பெற்ற நம்மகனை கொள்வது முறையா? வேத முறைப்படி செய்வதுதானே முறை. தயவு செய்து என் வார்த்தைக்கு செவி சாயுங்கள் மன்னா. இல்லை தியாகவல்லி, நீ சற்று அமைதியாக இரு. நீ அவன் நீதி வழங்க வேண்டிய வழியை தேடவில்லை. நானோ பழியுடைய அரசனாக வாழ வேண்டிய வழியைத்தான் தேடுகிறாய். நீ என்ன கூறினாலும் சரி, நான் அவனுக்கு தண்டனையை வழங்கத்தான் போகின்றேன். அரசே, கோபப்படாதீர்கள். இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்து விடலாம். ஆமாம், பரிகாரம் தான் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? ஏதுமறியா அந்த இளங்கன்றை கொன்றுள்ளான் அல்லவா இந்த பாதக செயல் புரிந்த வீதி விலங்கன். இவனுடைய தந்தையாகிய நான் பரிகாரம் தான் செய்ய வேண்டும். செய்கின்றேன் பரிகாரம். இல்லை, யாரும் குறுக்கிடாதீர்கள். இந்த மனு சக்கரவர்த்தியின் ஆட்சியில் அனைவருக்கும் சமமான நீதி வழங்குவதே என்னுடைய கடமை. ஆதலால் இவனுக்கு நான் மரண தண்டனை விதிக்கப் போகின்றேன். வேண்டாம் மன்னா, வேண்டாம். ஐயோ மன்னா, என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள். தயவு செய்து உங்கள் தீர்ப்பை மாற்றிக் கொள்ளுங்கள். முடியாது. இல்லை தியாகவல்லி, இவனுக்கு நான் மரண தண்டனை நிறைவேற்றத்தான் போகின்றேன். இதுவே என்னுடைய கட்டளை. இதனை நம் தலைமை அமைச்சர் நிறைவேற்றுவார். தளபதியாரை, வீதி விலங்கனை அழைத்து சென்று உடனடியாக சிறையில் அடையுங்கள். அவை களையட்டும். வேண்டாம் மன்னா, வேண்டாம். மகனே, மகனே, வீதி விலங்கை நான் எத்தனை முறை என் கைகளால் அள்ளி அணைத்திருப்பேன். இப்பொழுது என் கைகளாலே கொல்ல சொல்கிறார்களே. இளவரசரை கொல்லாவிட்டால் அரசரின் சினத்துக்கு ஆளாகி விடுவேன். இதற்கு ஒரே வழிதான் உள்ளது. ஓர் உயிரை எடுக்கத்தானே முடியாது. அதற்கு பதிலாக நான் என் உயிரை தருகிறேன். இளவரசருக்காக இந்த தலைமை அமைச்சரின் உயிர் போனது என்று வருங்காலம் பேசட்டும். தாய் பசுவின் துயத்திற்கு சமநீதி மன்னன் தன் மகன் என்றும் பாராமல் மரண தண்டனை விதித்து சிறைச்சாலையில் அடைத்து விடுகிறான். சிறைச்சாலைக்கு சென்று தன் மகனை உயிரை காக்க தியாகவல்லியார் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். அத்திட்டத்தின்படி மன்னனின் மகன் மீட்கப்பட்டாரா, இல்லை அரசரின் ஆணைக்கு கட்டுப்பட்டாரா? இதோ இனிமேல் காட்சிகள். இளவரசருக்கு நேர்ந்துள்ள கொடுமை தங்களுக்கு தெரியும் அல்லவா? அந்த கொடுமை நின்றுதான் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கேன் மகாராணி. இனி அழுது பயனில்லை. எப்படியும் இளவரசரை காப்பாற்றியே ஆக வேண்டும். சொல்லுங்கள் மகாராணி, நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள், கடமையாற்றுவேன். இப்பொழுதே சிறைச்சாலைக்கு சென்று இரவு முடிவதற்குள் இளவரசரை மதுரைக்கு கொண்டு போய்விடுங்கள். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்காருங்கள் என் முத்திரை மோதிரம். யார் கேட்டாலும் இது மகாராணியின் கட்டளை என்று கூறுங்கள். விரைந்து செல்லுங்கள். உத்தரவு மகாராணி. யார் அது? தளபதியாரா? என்ன ஏதோ அவசர செய்தி போல் தெரிகிறது. ஆமாம் இளவரசே, நாட்டின் எதிர்கால சக்கரவர்த்தி நீங்கள். தங்களை சிறைச்சாலையில் பார்க்கும் பொழுது என் மனம் பெரும் வேதனை அடைகிறது. இதோ பாருங்கள், மகாராணியாரின் முத்திரை மோதிரம். தங்களை இங்கிருந்து விடுவித்து மதுரைக்கு கொண்டு போய் விட எனக்கு உத்தரவிட்டு உள்ளார். என்ன கூறுகிறீர்கள் தளபதியாரே? என் தந்தை இப்படி செய்ய உத்தரவிட்டு இருக்கிறார்களா? ஏதோ என் மேல் உள்ள அளவு கிடந்த பாசத்தால் என்ன செய்வதென்று அறியாமல் இப்படி செய்ய கூறியிருக்கிறார்கள். இளவரசே, காலம் தாமதிக்காது. காலம் தாமதிக்க உங்கள் உயிருக்கு ஆபத்து. என்னுடன் புறப்படுங்கள். இல்லை தளபதியாரே, உங்களிடம் என்னால் ஒருபோதும் வர முடியாது. மகாராஜாவின் கட்டளைப்படி நான் ஒரு மரண தண்டனை கைதி. நான் எப்படி உங்களிடம் வருவது? நான் மகாராணியாரின் கட்டளையை நிறைவேற்றி தீருவேன். என்னுடன் வாருங்கள். வேண்டாம் தளபதியாரே, வேண்டாம். உம்மை சிறையில் அடைக்கும் அளவுக்கு எம்மை ஆளாக்கி விட்டீர்களே. இளவரசே, தங்களை காப்பாற்றதான் வந்தேன். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஒன்றும் வேண்டாம். நான் மகாராஜாவின் கட்டளையை நிறைவேற்றியே ஆகுவேன். சபாஷ் வீதி விலங்கா, சபாஷ். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று தளபதியாருக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டாயே. மகனே வீதி விலங்கா, வீதி விலங்கா, மகனே
ஓ மகாராணியாராய், நீ எதற்கு இந்த நேரத்தில் இங்கு வந்தாய்? என் மகனை விடுவித்து என்னுடன் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். எங்கே? வீதி விலங்கா, உன் கைகளை காட்டு. நான் என்ன அவன் கைகளை கைவிலங்கிட்டு அடைத்தா வைத்திருக்கிறேன்? உனக்கு வேண்டுமானால் அவனிடம் சென்று பேசிப்பார். அவன் வருகிறான் என்றால் நீங்கள் இருவரிடம் செல்லுங்கள். நான் என்ன உங்கள் இருவரையும் அடைத்தா வைக்கப் போகின்றேன்? மகனே வீதி விலங்கா, நான் சொல்வதை கேள். ஈவு இரக்கமின்றி கொலை செய்ய துடிக்கும் கல்லஞ்சம் படைத்தவர்கள் ஆட்சி புரியும் இந்நாட்டில் நாம் இருக்க வேண்டாம் மகனே. கருணையே வடிவான எம்பெற்றோர்கள் அரசாலும் நாட்டிற்கு சென்று விடுவோம் மகனே. வா. மன்னிக்க வேண்டும் தாயே. தாங்கள் கூறுவது சரியாகப்பட்டாலும் நீதியை காக்க வேண்டியது ஒரு மகாராஜாவின் மகனாகிய என்னுடைய கடமை அல்லவா? தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லிக் கொடுத்த தாங்களே தந்தை சொல்லை மீற சொல்லலாமா? ஐயோ மகனே, ஏன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? நீ இல்லாமல் இவ்வுலகத்தில் நான் எப்படி வாழ்வேன்? அரசே, அரசே, என்ன, எதற்கு இந்த பதற்றம்? நாளை காலை அரசு கட்டளை நிறைவேற்ற இருந்த நம் தலைமை அமைச்சர் இளவரசின் உயிரை பறிக்கும் செயலை தன்னால் செய்ய முடியாது என்று தான் உயிரை தானே மாய்த்து கொண்டது அரசே. என்ன, தலைமை அமைச்சர் இறந்து விட்டாரா? என்ன, தலைமை அமைச்சர் இறந்து விட்டாரா? ஐயோ இறைவா, நான் என்ன செய்வேன்? ஒரு உயிரை கொஞ்ச பாவத்திற்கு என் உயிரை கொடுத்து பரிகாரம் தேடும் இந்நேரத்தில் என் பொருட்டில் இன்னொரு உயிர் வரியா? இறைவா, பார்த்தாயா வீதி விலங்கா, பார்த்தாயா? முதலில் ஏதும் அறிய அந்த இளங்கன்றை கொன்றாய். பிறகு உனக்காக தன்னுயிர் மாய்த்த அந்த தலைமை அமைச்சரையும் பார். ஏன் இவை அனைத்தும் உன்னுடைய அந்த பாதக செயலாளடா, பாதக செயலால். கேட்டீர்களா அரசே தலைமை அமைச்சரின் செயலை? கண்முன் வளர்ந்த பிள்ளையின் உயிரை பறிக்க முடியாமல் தன்னுயிரை விட்டு விட்டாராம். ஆனால் நீங்கள் குலத்திற்கே உரிய ஒரே மகனை இப்படி கொலை செய்ய துடிக்கிறீர்களே, இது நியாயமா? யாகவல்லி, நீ திரும்ப திரும்ப பேசி என்னை கோபப்படுத்தாதே. நான் நீதி தவறாத ஆட்சி புரியும் மன்னன். இங்கு பாசத்திற்கோ பந்தத்திற்கோ ஏதுமிடமில்லை. யார் எங்கே? உடனடியாக தளபதியாரை விடுவித்து இந்த வீதி விலங்கனை அந்த கன்றின் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். வேண்டாம் மன்னா, வேண்டாம். மகனே, மகனே வீதி விலங்கா, என்னை விட்டு செல்லாதே. மகனே, மகனே வீதி விலங்கா. தளபதியாரே, நம்முடைய தலைமை அமைச்சர் இறந்து விட்டாராம். அவர் விட்டு சென்ற காரியத்தை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். நான் செய்திருக்கும் இந்த மாபெரும் குற்றத்திற்கு மரண தண்டனை விதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் எதிர்கால சக்கரவர்த்தி நீங்கள் கொல்ல ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். அப்படி என்றால் நான் பெற்றெடுத்து அள்ளி அணைத்த இந்த இரு கைகளாலேயே என் மகனை கொல்ல வேண்டும் என்று அந்த இறைவனே நினைக்கின்றார் போல. இறைவா, பரவாயில்லை, என்ன நேர்ந்தாலும் சரி, குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் அவனை நான் கொன்றே தீருவேன். அதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துங்கள். நான் வருகிறேன். உத்தரவு மகாராஜா. அரசன் நீதிக்கு கட்டுப்பட்ட இளவரசன் தன் தாய் எத்தனை முறை கெஞ்சினாலும் அழுதாலும் தன் தந்தையின் சமநீதி செயலை காக்க தன் உயிரையும் தர முடிவு செய்கிறான். இருப்பினும் மண்ணுயிரை காக்கும் மன்னன் தன் மகன் மீது கொண்ட பாசத்தால் தன் மகனை மீட்டாரா அல்லது அரச நீதியை மாற்றினாரா? இதோ இனிமேல் காட்சிகள். என் அன்பு மக்களே, சற்று அமைதியாக இருங்கள். வீதி விலங்கன் உங்கள் அனைவருக்கும் இளவரசன் என்றால் நான் பெற்றெடுத்த என் அன்பு மகனவன். நான் இன்று இந்த செயலை புரியவில்லை என்றால் நீதி தவறிய வீரக்குல பேரரசன் என்ற பெரும் பழிக்கு ஆளாவேன். அதனால் நான் இன்று இந்த செயலை புரிந்தே ஆக வேண்டும். சமநீதி சட்டத்தை காப்பதுதானே என்னுடைய கடமை. சட்டம் யாருக்கு வேண்டும்? இந்த சட்டம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரமா? தெரிந்தே பாவம் செய்வதுதான் உங்கள் சட்டமா? யாகவல்லி, எதற்காக நீ இங்கு வந்தாய்? மகாராஜா, இன்று நீங்கள் செய்ய போகும் காரியம் இதுவரை உலக வரலாற்றில் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி அல்லவா? அதை கண்டு நம் நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீர் மலர் தூவ காத்திருக்கிறார்கள். இந்த அரிய காட்சியை காணத்தான் நானும் இங்கு வந்திருக்கிறேன். என்ன தியாகவல்லி, என்ன கூறுகிறாய்? இன்று நான் செய்ய போவது ஒரு அரிய காட்சியா? என்ன பேசுகிறாய் தியாகவல்லி? தவமாய் தவமிருந்து பெற்ற அன்பு மகன் மீது தந்தையை தேரேற்றி கொலை செய்வதென்பது இதுவரை உலக வரலாற்றில் காண கிடைக்காத ஒரு அபூர்வ காட்சி அல்லவா? தியாகவல்லி, நீ இந்த நாட்டினுடைய மகாராணி. என்னுடைய நிலைமையை நீ புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை மகாராஜா, இல்லை. நான் மகாராணி இல்லை. மரண தண்டனை அடைந்த ஒரு மகனை காப்பாற்ற துடிக்கும் ஒரு சாதாரண தாய் நான். உங்கள் ஆட்சியின் கீழ் வாழும் ஒரு அபலை குடிமகள் தன் மகனுக்காக மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்கிறார். தயவு செய்து என் மகனுக்கு உயிர் பிச்சை அளியுங்கள் மன்னா. அவனை அழைத்துக் கொண்டு உங்கள் நாட்டை விட்டே நான்
தியாகவல்லி, உன் துன்பத்திலும் உன் துயரத்திலும் என் துன்பம் ஒரு எள்ளின் அளவை விட சிறிது கூட குறைந்ததில்லை. நீயோ ஒரு தாய் நிலைமை நின்று பேசுகின்றாய். ஆனால் நானோ என் நாட்டை ஆளும் மன்னனாகவும் என் நாட்டில் வாழும் விலங்குகளுக்கும் பிராணிகளுக்கும் தந்தையாக நின்று பேசுகின்றேன். ஒரு புறாவின் உயிர் காக்க தன் உடலின் ஒரு பகுதியாக விளங்கும் தசையினை கொடுத்து உயிர் காத்த சோழ குல பெருமன்னன் சிபி சக்கரவர்த்தியின் வழியில் வந்த நீதி மன்னன் நான். ஆதலால் நான் இன்று இந்த செயலை புரிந்தே ஆக வேண்டும். தியாகவல்லி, என்னை மன்னித்து விடு. போதும், நிறுத்துங்கள். ஒரு தாய் பசுவின் கண்ணீரில் கரைந்த உங்கள் உள்ளம் இந்த தாயை கண்ணீரில் கரைக்க துணிந்து விட்டீர்கள். ஈவு, இரக்கம், பாசம், கருணை என இதில் எந்த உணர்வும் இல்லாத உங்களிடம் இனி நான் பேச தயாராக இல்லை. உங்கள் கடமையை செய்ய செல்லுங்கள். தியாகவல்லி, உன் மனதை தேற்றிக்கொள். நான் வருகிறேன். என் கடமை என்னை ஆற்றவிடு. மன்னித்து விடு என்னை. மகனே வீதி விலங்கா, நீ வளர்ந்து பெரியவளானதும் உன் மாமன் மகள் மங்கையர்க்கரசிக்கு உன்னை மனமுடிந்து நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. ஆனால் இன்று என் ஆசை எல்லாம் நிராசையாகிவிட்டது. மகனே, போருக்கு செல்லும் புதல்வனுக்கு வீர கங்கணம் கட்டி வெற்றி மாலை அணிவித்து போருக்கு அனுப்பி வைப்பாளாம் பெற்ற தாய். ஆனால் நானோ மரண தண்டனைக்கு செல்லும் உனக்கு மாலை அணிவித்து வழி அனுப்புகின்றேனே. என்னை விட ஒரு அபலை தாய் உலகில் வேறு யார் இருப்பார்? ஐயோ! அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள். போர் என்றால் இறுதி வரை போராடி வெற்றி விரும்பும் பரம்பரை நம் பரம்பரை. சாவென்றால், அதுவும் சரித்திர சாவென்றால் சலிக்காமல் தொடர்ந்து சந்திக்கும் மனதைரியம் படைத்தவர்கள் நாம். நான் சமநிலையை நிலைநாட்ட செல்கிறேன். சரித்திர சாவுக்கு செல்கிறேன். அழாதீர்கள். அதோ பாருங்கள், மணித்தேர் உச்சியில் சமநில கொடியை பறக்க விட்டு கொண்டு ஒரு நீதி தேவனை போல் வலம் வந்து கொண்டிருக்கிறார் தந்தை. ஐயோ மகனே, ஏன் என்னை புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? வேண்டாம் மகனே, என்னுடன் வந்துவிடு மகனே. மன்னிக்க வேண்டும் தாயே. நான் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக தான் இருக்கிறேன். வேண்டாம் மகனே, வேண்டாம் மகனே. உங்கள் கடமை ஆற்றுங்கள். இதோ சக்கரத்தின் கீழ் நான். ஐயோ மகனே, என்னை விட்டு போய்விட்டாயா? நான் வாழ்வது உன் சாவை காணவா? ஐயோ, உன்னை நான் தவமிருந்து பெற்றேனே. இறைவா! வீதி விலங்கா, என் அன்பு மகனே, உன்னை பெற்றெடுத்து வளர்த்த இந்த இரு கைகளாலேயே உன்னை கொன்று விட்டேனடா, உன்னை கொன்று விட்டேனே. எனக்கு இந்த மகுடம் எதற்கு வேண்டாம், செங்கோல் எதற்கு வேண்டாம். தாயே, கோமாதா, இவன் உயிரை உயிர் பெற செய்து என் உயிரை எடுத்துக்கொள்ளம்மா, என் உயிரை எடுத்துக்கொள். இறைவா, இதுதான் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்த மன்னனுக்கு விதித்த விதியா? சீரும் சிறப்புமாய் வளர்ந்த என் மகனை ஒரு கன்றின் உயிருக்கு ஈடாக்கி விட்டாயே. தாய் பசுவின் கண்ணீரின் கரைந்த உண்டன் உள்ளம் இந்த தாயின் அழுகைக்கு நீ கரையவில்லையே. இனி நாங்கள் எங்கள் மகனை பிரிந்து எப்படி வாழ்வோம்? ஐயோ இறைவா! அமைதியோ அமைதி. இல்லாமல் உலகில் நான் வாழ முடியாது மகனே, மகனே. வீதி விலங்கா, நீ இல்லா இந்த உலகத்தில் நாங்கள் இருவரும் எப்படி வாழ்வோம்? வீதி விலங்கா, அதனை எங்களால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லையே இறைவா. மன்னர் மன்னா, கவலை வேண்டாம். உன் நீதி பரிபாலனத்தின் தூய்மையை சோதிக்கவே இந்த பசுவின் கன்று சம்பவத்தை யாமே நிகழ்த்தினோம். எனது சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். இனி இறந்த கன்றும் உன் மகன் வீதி விடங்கனும் தலைமை அமைச்சரும் உயிர் பெற்று எழுவார்கள். வீதி விடங்கா, எழுந்திரு. மன்னர் மன்னா, உன் சமநிதியின் தனி சிறப்பு இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். இன்று முதல் மனுநிதி சோழன் என்றே இந்த உலகம் உன்னை அழைக்கும். வாழ்க பல்லாண்டு. அன்பிற்கு ஆட்பட்ட இறைவா, உந்தன் கருணையே கருணை, கருணையே கருணை. மாணவ மாணவியருக்கு நன்றி. வெயிட் பண்ணுங்க அண்ணா, வெயிட் பண்ணுங்க.